ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான குயிக்காக சீக்கிரமாக கம்மியான பொருளை வச்சு செய்யக்கூடிய தக்காளி சாதம் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதம் ரெசிபி அப்படியே பிரியாணி சுவையிலேயே நம்ம செய்ய போகிறோங்க. பிரியாணி எப்படி இருக்குமோ அதே சுவையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ முழுவதும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த பிரியாணி டேஸ்ட்டில் உள்ள தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் ஊற்றுனனால நான் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டேன். இது கூடயே இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் இன்னும் கூட நம்ம அதிகமாக தாராளமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 பட்டை, 2 அன்னாசிப்பூ, ஒரு 4-5 கிராம்பு, 2 பிரியாணி இலை, இது கூட நீங்கள் ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் இல்லை, சேர்த்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நல்லா கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதோட அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் அந்த அளவுகளில் இருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் அப்படின்ற அளவுக்கு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். தக்காளி சாதத்துக்கு ஓரளவுக்கு வதங்கினாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் நிறம் மாதிரி வதங்கினா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்க்க போகிறேன். நான் ஒரு 4 பச்சை மிளகாயை குறுக்க கட் பண்ணிவிட்டு இது கூட நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக ஒரு 6 பழத்தை கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்க்க போகிறோம். இதோட அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது கூட லைட்டாக கல் உப்பு சேர்த்துட்டு வதக்குனீங்க அப்படின்னா நல்லா நீர் கோர்த்து சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ நான் எதுவுமே சேர்க்கலை. இது நல்லா தோல் பிரிஞ்சு நல்லா மசிஞ்சு வதங்கணும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நான் வதக்கி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் நீங்கள் இதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், ரெண்டையும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த டைமில் இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி இலைகள் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா, ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது அப்படின்னா நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்லா இந்த ரெசிபி செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இந்த புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே இலை நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் ஒரு 20 செகண்ட் நீங்கள் அடுப்பில் இந்த மாதிரி வச்சு கிண்டிக்கோங்க. இப்போ இது கிண்டினதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் அதிகப்படியான மசாலா எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஒரே ஒரு மசாலா, அது நம்ம எப்பயும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலா மட்டும்தான். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவிலேயே உப்பு, காரம் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்தாற் போல் தான் நம்ம பச்சை மிளகா, உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலா தூள் சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 செகண்ட் நல்லா கிண்டினோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவோட வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக ஒரு தொக்கு பதத்துக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறத மாதிரி பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடியாகி வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி வந்து 1க்கு 2 அந்த கணக்கில் தான் நம்ம வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறோம் அப்படின்றதுனால நம்ம 1க்கு 2 அந்த கணக்கில் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மசாலாவில் உப்பு இருக்குது. ஸோ அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கணும். அதிகமாக உப்பு சேர்த்துடக்கூடாது. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த ரெசிபி வந்து அரிசி வந்து நான் எப்போ ஊற வச்சேன் அப்படின்னா, தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டு அடுத்த செகண்டே நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா தான் அரிசி வந்து ரொம்ப ஊறாமல் ஓரளவுக்கு நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக நல்ல நமக்கு உதிரியான தக்காளி சாதம் கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த தக்காளி சாதம் செய்யும்போது இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் அரிசியை ஊற வச்சு செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான். இது கூட நம்ம இனி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இனி குக்கர் மூடி போட்டுட்டு கரெக்டாக 2 விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். என்னோடய அரிசிக்கு 2 விசில் கரெக்டாக இருக்கும். நல்லா பூ போல் உதிரியாக ரெடியாகி வந்துடும். உங்களோட அரிசிக்கு எத்தனை விசில் தேவைப்படுமோ அத்தனை விசில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அரிசி ஆல்ரெடி ஊற வச்சனால நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அரிசி ஊற வைக்கல அப்படின்னால தான் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அரிசி ஊற வச்சுட்டு அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் வந்து அதுவாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டலை. இந்த மாதிரி நீங்கள் அரிசி ஊற வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உதிரியான ரைஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த ஒன்றோட ஒன்று உடையாமல் நீங்கள் வந்து கரண்டி வச்சு நல்லா பட்டும் படாமல் நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா அரிசி வந்து உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எனக்கு அடி பிடிக்கவும் இல்லை, அரிசி வந்து உடையவும் இல்லை, நல்ல உதிரியாக கிடச்சிருக்கு ரைஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் சூப்பராக ரெடியாகி வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி சாதம் ரெசிபி நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி இதே மாதிரி டேஸ்ட்டில் இதே பக்குவத்தில் உங்களுக்கு தக்காளி சாதம் செய்ய சொல்லி தோணும். ஸோ ஏன்னா மைல்டான காரத்தில் ரொம்ப சூப்பராக பிரியாணி டேஸ்ட்டில் வந்து நம்ம தக்காளி சாதம் செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இந்த தக்காளி சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு முட்டை மசாலா அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் ஆகும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.